ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன விலாக் பார்க்கலாங்க. இது சண்டே மார்னிங் ஷூட் பண்ணது. ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு இன்றைக்கி வேலை வச்சிட்டனால நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல் டே லீவ் தாங்க. சரி, என்னடா பண்ணுறது, பொழுதை போக்கணுன்ட்டு மேலே செடியெல்லாம் பார்க்குறக்கு வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா செடியிலையும் அழகழகாக கலராக சூப்பராக பூ பூத்துருக்குது. இந்த ப்ளூ பூ வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த கட்டிங்ஸ்லேருந்து வளர்ந்ததில் முதல்ல பூக்குது. ஒரு பெரிய செடியிலேருந்து கட்டிங்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், இதில் வளர்ந்து பூ பூத்துருக்குங்க. அப்புறம் எல்லா ரோஸ் செடியிலையுமே ஒவ்வொரு பூ பூத்துருக்குங்க. பெரிய ஹார்வெஸ்டிங்கில் குட்டி ஹார்வெஸ்டிங்க்கு ஒரு குட்டியால் வந்திருக்காங்க. பூ பறிக்கிற வேலையெல்லாம் இவங்களோட தாங்க. எப்போ பூ பூத்தாலும் வந்து பறிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. எல்லா கலர்லேயும் இன்றைக்கி ஒரு பூவாக பூத்துருச்சுங்க. எப்போவுமே எதுவும் ஒன்றில் பூக்காது. இன்றைக்கி பார்த்தா வச்சுருக்க 4 கலர் ரோஸ் செடியிலையுமே நம்மளுக்கு திருப்தியாக ஒரு பூவாவது பூத்துருக்குது. இதெல்லாம் பறிச்சிட்ருக்குறோம். அப்படியே ஒவ்வொரு பூவாக பறிச்சுட்டு கேமரா முன்னாடி காட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க கேமராவை கிட்டவே கொண்டு வந்து காமிச்சிட்ருக்காங்க. இது ஆரஞ்சு கலரு. இதில் 2 பூ பூத்துருக்கு. ஒரு பூ 2 பூனாலும் நம்ம வீட்டில் அது பூக்கும்போது சூப்பராக இருக்குங்க ஃபீலிங்கு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ரோஸ் செடிக்கும் எனக்கும் ஆகவே ஆகாதுங்க. சின்ன வயசில் யாரும் செடி வாங்கி கொடுத்ததில்ல. அந்த குச்சியெல்லாம் வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் அது மாதிரிலாம் கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு வந்து நட்டி வச்சு பார்ப்பேன். எதுவுமே வராதுங்க. இன்றைக்கி கலர்ஃபுல்லாக வந்து பூவெல்லாம் பறிச்சாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குதுங்க. கை நிறைய வந்து கலர் கலராக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே கிச்சனுக்குள்ளே தாங்க வேலை இருக்கும். இன்றைக்கி அங்கே லீவுங்கிறனால என்ன வேலை செய்யணுன்னே தெரியல. அப்புறம் கோதுமை கொஞ்சம் காய போடுற வேலை இருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்லை. ரொம்ப பெரிய வேலை இல்லைனாலும் இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இன்றைக்கி தாங்க கிடைச்சிருக்குது. அதனால் இதை நானே போய் காய போடலான்ட்டு வந்து காய போடலான்ட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் டி ஃப்ரீயாக கிடைக்குது இல்லைங்க, அதை ஏன் விடணுன்ட்டு சரின்னு இந்த வேலையை வாண்டடாக வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து செய்கிற வேலை தானுங்களா, அதனால் இந்த வெயிலை பார்க்காத உடம்பு வெயில் பார்த்தோன்னே மயங்கிரும் போல இருக்குது. அடிக்கிற காலங்காத்தால் வெயிலுக்கே இருந்தாலும் கொஞ்சம் பழகிக்கணுன்ட்டு பார்த்தாலே தெரியுங்க. நான் கரெக்டாக காய போடுறேன்னா தப்பாக காய போடுறேன்னான்னு எனக்கே தெரியல. எப்படியோ காய போட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு கிளம்பியாச்சுங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணியெல்லாம் காஞ்சிட்ருக்கிறத எடுக்கணும். இப்போ சரியான வெயிலுங்கிறனால என்ன பண்ணுறது, சாயங்காலம் துவைச்சி காய போட்டுறதுங்க. அப்புறம் காலையில் 10 மணிக்குள்ளே எடுத்துட்டோன்னு வைங்களேன், துணி ஓரளவுக்கு காப்பாற்றிக்கலாம். அதனால தாங்க இப்படி பண்ணிக்கிறது. அவ்வளோதாங்க. இந்த சின்ன விலாக் தான், சும்மா ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு உருப்படியான வீடியோவில் சந்திக்கிறேங்க.